see God போட்டிருக்குது பாருங்க. இப்போ நான் இவரை பார்க்கணும், இவங்க எங்கே இருக்கணும்? இப்போ நாங்கள் பாஸ்டர் பார்க்குறேன், எங்கே தான் இருக்கணும்? அவர் சத்தமாக சொல்லுங்க. உங்களை பார்க்கறது ஈஸியா, இவரை பார்க்கறது ஈஸியா? மனசாட்சியே இல்லையா? பார்ப்பேன் பார்ப்பேன். In English RSVல is on my right side இருக்குதாமா? படிங்க. I shall see God இதான் இருக்குது. இன்னொரு மொழி பெயர்ப்புல he is my right side. எல்லாம் சொல்லுங்க, நான் பார்ப்பேன். சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, அதை போடுறீங்களா? அந்த மக்கள் இப்போ போட்டிங்களா? ஆட்னஸ், டவுன்ஃபால், விக்கெட். சரி, இதெல்லாம் வரும்போது நீ என்ன குறை சொல்லுவீங்களா? என்ன குறை சொல்லுவீங்க? சொல்ல மாட்டீங்களா? ஐயா பணம் போச்சு, ஃபேம், என்ன முதல்ல என்ன சொன்னேன்? ஃபேமிலி, ரெண்டாவது ஃபைனான்ஸ், மூணாவது ஃபேம், நாலாவது கண்டிப்பா என்ன சந்தேகத்தோடு பார்ப்பீங்களா? ஊழியக்காரா பார்ப்பீங்களா? இதெல்லாம் இப்படி போயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி பார்ப்பாரு? உங்க அப்பா எப்படி பார்ப்பேன்? தெரியல, என்ன பண்றாருன்னே தெரியல. ஒன்றா ரெண்டா எடுத்து சொல்ல புரியவே இல்லை. சொல்லுங்க, இவங்களுக்கு மத்தியில என் கூடவே ஒருத்தர் இருக்கிறாரு, என் கூடவே இருக்கிறார். இஸ் மை ரைட் ஹேண்ட். சொல்லுங்க, இஸ் மை ரைட் ஹேண்ட். அது இன்னும் என்ன தொட்ட ஒரு சத்தியம் தெரியுமா? என் தோல் முதலா அழுகி போனது. நோபடி கேன் கம். இந்த கொரோனாவில் எங்கள் சபையில் 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேரும் டாக்டர். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் என் மனைவி ஜன்னல் வழியாக சாப்பாடு கொடுக்குறா பாஸ்டர். என் மனைவி தட்டு ஜன்னல் வழி தான் வருது, ஜன்னல் வழி தான் எல்லாமே நடக்குது, கிட்ட கூட வர முடியல. அப்படிப்பட்ட உலகத்தில் ஒருத்தர் என் பக்கத்தில் நிற்கிறார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் சொல்ல விரும்புகிறேன், ஒன்றை கொடுத்து இன்னொன்றை வாங்குகிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மூழ்கி போகிற உலகம். இப்போ அது 4F போடுவான். 4F போடுங்களேன். முதல்ல என்ன கொடுக்குறாரு தெரியுமா? கொடுத்தாரா? அதே முதல்ல என்னது? 6 குமாரர், 7 குமாரர், 3, 7+3. திருப்பியும் அதே 7+3. அருமையான டாக்டர் இல்லை இவர்? எப்படி விஞ்ஞானம் ஒர்க் பண்ணுது பார்த்தீங்களா? சொல்லுங்க, அதே 7+3 தருவார். ஃபைனான்ஸ் தருவாரா? அதை விட ஆமேன். 3வது ஆமன் சொல்ல மாட்டீங்களா? அதை விட அவன் பெரியவனாய் மாறினான். 4வது அவருடைய பந்து ஜனங்கள் எல்லாம் அவனை காணி கொடுத்தாங்களாம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதாங்க ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குகிறவர். உலகம் வாங்கும் உலகம் இருக்கிற பிராணனை வாங்கிடும். அதாவது சில பேர் வருவான், பாருங்க பாஸ்டர் மாட்டியே, பாஸ்டர் அப்படியா, நல்ல தரவா செக் பண்ணுங்க சிஸ்டர், ரொம்ப சீரியஸாக கூட இல்லாம். எதுக்கு? தலைவலின்னு சொல்கிறான். பிரதர் MRI ஸ்கேன் எடுங்க, ஒருவேளை அது டியூபராக இருக்கலாம். தலைவலின்னு சொன்னதுக்காக இந்த விளக்கம்? உலகம் என்னைக்குமே நம்மளை அழுத்த உலகம், தேவன் மீட்கும் உலகம். சொல்லுங்க, என் மீட்பர். சொல்லுங்க, என்னை மீட்கிறவர். உலகம் அழுத்துருங்க. கொஞ்சம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவனை அழுத்தி அவன் மேலே வர பார்ப்பான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் குறைய உங்கள் ஆண்டவர் தவிர யார்ட்டும் சொல்லாதீங்க. உலகத்தில் போனால் பரிதாபம், ஆண்டவர் தான் பரிகாரம். எங்கே போகணும் ஒன்று சொல்கிறீங்களா? கோச்சிக்க மாட்டார். இவன் பிரச்சனையோட சொல்கிறேன், நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு விரிசல் என்ன சொல்லுவார்? பாஸ்டர் கதை என் பேக்கெட்டில் கதனுவார். சொந்த காசில் சூனி வச்சுக்கிற மாதிரி. அன்னைக்கு நெருக்கமாக இருந்தார், நகமும் சதை போல, குழலும் யாழும் போல. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒன்று வந்துச்சு. என்ன? எதில் இப்போ போன 4F போட்டேன். எதுல ஒரு பிரச்சனை. 2வது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை. அப்புறம் என் வளர்ச்சி அதுக்கு பிடிக்கல, புரியவே மாட்டேங்குது. நட்பில் ஒரு விரிசல். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், உங்களோட நட்பில் இருந்தவங்க எனக்கு நட்பில் இருக்கிறாங்களா? உங்கள் நட்பில் இருந்தவங்க நட்பில் இருக்கிறாங்கன்னு கேட்டேன். பிடிக்கல அவங்களுக்கு. நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க, சிங்கப்பூர் போயிட்டீங்க, என்னடி பார்க்குறீங்க, துபாய் போயிட்டீங்க, பாஸ்டர் ரொம்ப வண்டிலாம் வாங்கிட்டாரு, ஏசியெல்லாம் போட்டார், கலங்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. அவருக்கு மட்டும் தான் போய் நினைக்கிறேன். இது இந்த உலகம், அதாவது உதற்றளவில் அன்பு கூறுவது உலகம். ஆனால் தேவன் அன்பு கூர்ந்தபடி அன்பு கூறுவது கர்த்தர்.
யோவான் 13:1 படிக்கிறீங்களா? யோவான் 13:1 சீக்கிரமா படிக்கணும். ஐ டிடன்ட் புட் தட் வேர்ட். யோவான் 13:1. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அன்பு வைத்தபடி அன்பு வச்சிருக்கிறீங்களா இப்பெல்லாம்? அவன்கிட்ட சொல்லுங்க. தாம் பிதாவிடத்துக்கு போகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? இனி அவருக்கு யாருமே தேவையில்லை. நீ நல்லா பாருங்க. இந்த வீட்டை காலி பண்றாங்க பார்த்தீங்களா? குடுத்தனக்காரங்க வீட்டை காலி பண்ணுறதுக்கு முன்னால எவ்வளோ ஆணி அடிக்கணுமோ அவ்வளோ ஆணி அடிப்பாங்க. புரியல? வீட்டை எவ்வளோ டேமேஜ் பண்ணணுமோ. நிறைய பேர் வந்தாங்க, வேலைக்கு வந்தாங்க. நல்லா இருப்பான், ஐயானுவான், அம்மானுவான், சொல்லுங்கயானுவான். கொஞ்சம் இன்னொரு அட்ரஸ் பார்த்துட்டான். அவன் இன்னொரு இடத்த அட்ரஸ் பார்த்துட்டான். பார்த்துட்ட உடனே முடியாதியா, ஆவாதியா, நமக்கு முடியாதியான்னுவான். என்ன, எனக்கு வேலை இருக்குதியா? அப்போ தெரிஞ்சுக்கணும், இவன் இன்னொரு அட்ரஸை பார்த்துட்டான். வார்த்தை மாறுதா, செய்கை மாறுதா, அம்மா அப்படின்வான். உனக்கு கூப்பிட்டா வருவான், இருக்குமா அப்படின்னு வருவான். போயிட்டு வரேன்னு சொல்கிறான், அடுத்த வாரம் தான் வரான். இதோட என்ன அர்த்தம்? இன்னொரு அட்ரஸ் அவன் செட் பண்ணிட்டான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. இனி நான் அவருக்கு தேவையில்லை, யாருமே தேவையில்லை. கரங்க சொல்லுங்க, அன்பு வைத்தபடியே. சத்தமாக கேட்குறேன், உங்கள் வீட்டுக்காரர் அன்பு வச்சு இப்படி அன்பு வச்சிருக்கிறாரா? அப்போ மாறுதில்லை. அது குரங்கு புத்தி. மனம் ஒரு குரங்கு, அது சாதாரண குரங்கு இல்லை, சாராய குடிச்ச குரங்கு. இங்கே வந்து ஐயா, அங்கே போனால் அவர் ஃப்ரெண்டு. இங்கே வந்து இவர் தலையாட்டுறான், அங்கே போனால் அவங்ககிட்ட தலையாட்டுறான். புரியவே மாட்டதில்லை. அது வேற பிரசங்கம். சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் பலவீனத்தில். ஐ புட் தட் வேர்ட். சத்தமா சொல்லுங்க, என் பலவீனத்தில். பாருங்க, நம்மகிட்ட ஒருத்தர் ஒரு பலவீனம் பார்த்துட்டோம்னா அவங்களோட நம்ம இருப்போமா? இப்போ என்கிட்ட ஒரு பலவீனம் இங்கே பார்த்துட்டீங்க. எஸ், என்கிட்ட ஒரு பலவீனத்தை பார்த்துட்டீங்க. ஏதோ ஒரு பலவீனம் பார்த்துட்டீங்கன்னா தூரம் போய்வீங்களா, கிட்ட வருவீங்களா? புரியல என்னங்க? அப்படியா? ஆனால் என் பலவீனத்தில் என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் இயலாமையில் செயல்படுவீர். புரியுதா உங்களுக்கு? இயலாமையில் நம்மளை இன்னும் வருத்தப்படுத்துகிற மக்கள் தான் அதிகம். ஏழ்மையில் முதுமையில் மனைவியை அறியலாம், வியாதியில் கணவனை அறியலாம். புரியவே இல்லை. முதுமையில் என்ன சொல்லு? வியாதியில் தலைவலியா, டிக்கெட் வாங்கி தரேன், உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு. தேவராஜ் ரொம்ப 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 நல்ல மனுஷன். ரைட். பாஸ்டர் அம்மா கூட நான் வர்றதே அவங்க 2 பேருக்காக தான். நான் ஒரு முறை கூட போகாத எத்தனையோ சபைகள் இருக்குது. ஒரு முறை கூட மிகப்படுத்தல சொல்லக்கூடாது. ஒரு முறை வாங்கயா. ஆனால் என்னவோ தெரியல, அது எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை எனக்கு மைண்டும் சரியில்லையான்னு தெரியல. சொல்லுங்க, என் இயலாமையில் அவர் செயல்படுவார். நான் சொல்ல புரியுங்களா? என் இயலாமையில். பாருங்க, நான் ஒரு பாப்பரு. நான் ஒருத்தர் கொடுக்குறேன்னா அவர் திருப்பி கொடுக்குற அளவுக்கு தான் நான் கொடுப்பேன். தமிழ் புரியுதா? நான் உனக்கு கொடுக்குறேன், அவர் திருப்பி கொடுக்குற அவரா இருப்பாரா? இவர் எப்படி தான் இருக்கிறார்? இப்போ இவர் எப்படி இருக்கிறாரு? அடி பாதாளத்தில் இருக்கிறார். ஆனால் அடி பாதாளத்தில் இருந்தாலும் அவருக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க, என் இயலாமையில். ஹலோ, நம்ம யாருக்கு தான் கொடுக்குறோம்? யார் தான் பொதுவாக கொடுப்போம்? என்னங்க கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஒருத்தனுமே. ஆனால் என் இயலாமையில். சொல்லுங்க, என் இயலாமையில். சொல்லுங்க, ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, இன் மை inability is ability. சூப்பர். எல்லாம் சொல்லுங்க, இஸ் ஏபிள். அது போட்டிங்களா? சொல்லுங்க, என் இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கிலீஷில் அதுவும் inability முன்னால் வரணும். சொல்லுங்க, inability. எழுதுங்க, I cannot come to the school today because of என்ன மிஸ். அதெல்லாம் எழுதுறது இல்லையோ? மை ஃபீவர், மை inability.
சொல்லுங்க, என்னுடைய இயலாமையில என் கூடவே இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அவருக்கு என் நிலைமை தெரியுமா? பாப்பன்னு தெரியுமா? மகிமை போயிடுச்சு தெரியுமா? பணம் போயிடுச்சு தெரியுமா? உறவுகள் போயிடுச்சு தெரியுமா? சுகம் போயிடுச்சு தெரியுமா? ஆனாலும் கொடுக்கிறார். என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லையா? எல்லாமே. கரங்க சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை ஆனா எனக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க, அவர் கொடுத்து அன்பு கூர்ந்தார், நான் வாழ்ந்து அன்பு கூர்ந்தேன். நான் திரையில போடுவேன் பாருங்க. இன்னொன்று சொல்ல போறேன், நொந்து போன ஒரு ஆளை நீங்க என்ன சொன்னாலும் அந்த சரியாக மாட்டார். இப்போ போட்டாங்க பார்த்தீங்களா, எல்லாம் போச்சு. இது போகக்கூடாது. முதல்ல அது போயிடுச்சு. ரெண்டாவது, காசே தான் கடவுளடா, கடவுளுக்கே தெரியுமாடா. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. மூணாவது, ஃபேம் என்ன தெரியுமா? இவருக்கு ஒரு ஃபேம் இருக்குது. கணவன் அது என்னது? ஒரு பெயர். மனைவி ஒரு பெயர். தாய் ஒரு பெயர். தகப்பன் ஒரு புகழ். இப்போ எல்லாமே போச்சு. நாலாவது, பிராண சிநேகிதர்களாம். என்ன சொன்னாங்க அவங்க? உயிரையே கொடுப்பேன், உடல் மண்ணுக்கு உயிர் அன்புக்கு. பேர் பொறி தெரியல எனக்கு. ராமுகா பேர், உடல் மண்ணுக்கு உயிர் தேவராஜுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் இவன் தான் உயிர் எடுக்கிறவன், இவன் தான் முதலாளர் இருப்பான். ஆனால் சொல்லுங்க, என் இயலாமையில் அதை போட்டிருக்கிறேன், நொந்து போனவரை மீட்பதுமே கடினம். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆள் நொந்து போயிட்டார், என்ன சொன்னாலும் அவருக்கு அந்த காட்சிகள் வருமா, வார்த்தை போகுமா? என்னையா உனக்கு சொல்றீங்க, உனக்கு என்னையா தெரியும் என் மனைவியே போயிட்டாயா? உனக்கு என்னையா தெரியும் என் சொத்து போச்சியா? உனக்கு என்னையா தெரியும் அந்த ஊரில் தலை நிமிந்து வாழ முடியல? உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே போச்சு. நீ ஏசு ஏசுன்ற ஏசு நீயே வச்சுக்கையா? நொந்து போனவனை தூக்கி எடுப்பது மிக கடினம். ஐ புட் தட் வேர்ட் இன் தமிழ். நொந்து போனவரை மீட்பது மிக கடினம். இதை மட்டும் போடுங்க, எல்லாம் போடுங்க. சொல்லுங்க, தேங்க்யூ. நொந்து போனவரை, ஆனால் அவருடைய வேலை என்ன தெரியுமா? நொந்து போன உன்னை மீட்பது தான் வேலை. சரீரம் என்னங்க எப்படிங்க என் பார்த்து உட்கார முடியும்? அவரு இன் இங்கிலீஷ், he is in my right side. நானே அவரை பார்ப்பேன். சொல்லுங்க, நானே. இதில் பாருங்க, 25 என் மீட்பர். ஆமேன். ஹலோ, எல்லாம் போன பிறகு சொல்றாரு, சொல்லுங்க, என் ஆண்டு உயிரோடு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. காணப்படுகிற ஒன்றை வைத்து, சொல்லுங்க, காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனை எடை போட மாட்டேன். நான் 3 காரியம் சொல்ல போறேன். சொல்லுங்க, மை சாரோஃபுல், மை இன்சஃபிஷியன்சி. கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க. இன்சஃபிஷியன்ட் சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லையே. என்ன இல்லை சொல்றதுக்கு? மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, குடும்பம் இல்லை, வாழ்க்கை இல்லை. அதில் ஒரு வார்த்தை போட்டது பாருங்க. அதில் ஒரு வார்த்தை, என் வேலைக்காரன் கூட. 19 16 18 சாரி. அது எப்படி இருக்குங்கய்யா? ஏன் தாங்க முடியாது? எல்லாருக்குள்ள ஈகோன்னு ஒன்று இருக்குது. ஈகோ கடுகு செத்தாலும். ஆனால் சிறு பிள்ளைகள் கூட, புரியுதா உங்களுக்கு? அவனே சொல்லுகிறான், நான் ஊமைக்கு வாயாயிருந்தேன், குருடனுக்கு கண்ணாயிருந்தேன், சப்பானிக்கு காலாயிருந்தேன், விதவைகளுடைய எல்லைகளை விசாரித்தேன். இப்போ நிலைமை என்ன? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அது இங்கிலீஷில் போட்டிருக்கேன், மை இன்சஃபிஷியன்சி. மை சொல்லுங்க, என்னுடைய குறைவில், என் துக்கத்தில். நான் எப்படி சொன்ன உங்களுக்கு அதில் போடல, நான் சொல்கிறேன். சொல்லுங்க, என் மை ஸ்ட்ரெஸ்ஸஸ், என் மன அழுத்தத்தில், என் மை சாரோ, என் மை ஸ்ட்ரகிள், என் மை ஸ்ட்ராங். ஒன் செகண்ட் சொல்லுங்க. சொல்லுங்க, மை ஸ்ட்ரெஸ்ஸஸ். சொல்லுங்க, மன அழுத்தம். இதில் இப்படி இருக்கும்போது ஜெபம் பண்ண முடியுமா? சொல்லுங்க, ஸ்ட்ரெஸ். இன்னும் யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்குது. எல்கேஜி படிக்கிற பையன் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்றான். ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு மம்மின்றான். என்னடா நாளைக்கு எக்ஸாமா? அவனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, பாலை பையனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு,
எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ். அப்போ ஸ்ட்ரெஸ் யாருக்கு இல்லை சொல்லுங்கள்? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரகிள் யாருக்கு இல்லை? மூக்கு இருந்தால் சளி இருக்கும். யோபு 14 கடைசி வார்த்தை. யோபு 14 கடைசி வார்த்தை. யோபு 14 கடைசி வார்த்தை. ஆமீன். தேங்க்யூமா. ஸ்ட்ரெஸ், சாரோ, ஸ்ட்ரகிள், ஸ்டார்ம்ஸ், இதாங்க வாழ்க்கை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது கட்டாயம் இருக்கும். சொல்லுங்க, இது ஸ்ட்ரெஸ் இருக்கும், சாரோ இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஸ்டார்ம்ஸ் இருக்கும். பிரசங்கம் பண்ணுற எங்களுக்கும் இருக்கும், கேட்குற உங்களுக்கும் இருக்கும். அது எப்போ முடியும்னா கண்ணை மூடி கண்ணை திறந்தால் தான் முடியும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஆண்டவர் அழுத்தத்திலிருந்து விடுதலை ஆக்குவதல்ல, அழுத்தங்களின் மத்தியில் விடுதலை ஆக்குகிறார். துக்கத்தில் விடுதலை ஆக்குவதல்ல, துக்கத்தின் மத்தியில் விடுதலை ஆக்குகிறார். பாடுகள் விடுதலை ஆக்குவதல்ல, பாடுகள் மத்தியில் விடுதலை ஆக்குகிறார். புயலில் விடுதலை ஆக்குவதல்ல, புயலின் மத்தியில் விடுதலை ஆக்குகிறார். சொல்லுங்க, ஸ்டார்ஸ் இன் தி ஸ்டார்ம்ஸ். சொல்லுங்க, புயலிலும் நட்சத்திரங்களாக இருப்போம். நம்புறீங்களா? இதெல்லாம் வரும். சொன்ன பார்த்தீங்களா? இதெல்லாம் யாருக்கு? உத்தமன், நீதிமான், இதெல்லாம் கேட்ட பிரசங்கம்லாம் நான் சொல்ல வசனம். அந்த நேரத்தில் ஒருத்தனை தேடி வந்தார். அதான் சூப்பர். ஐ புட் தட் வேர்ட். அந்த நேரத்தில், ஐ புட் இன் டேமல். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் யாரும் இல்லாத நேரங்கள். சொல்லுங்க, அந்த நேரத்தில் ஒருவர். சத்தமாக சொல்லுங்க. அந்த 4 எஸ் என்ன? முதல் எஸ் என்னது? அழுத்தத்தின் மத்தியில். இரண்டாவது, துக்கங்களின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா? கரங்களை தட்டி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்று சொல்லட்டுமா? இந்த மார்க் 8ஆம் அதிகாரத்தில் அவர் தான் சொல்றாரு, நீங்க போங்கன்றாரு. அவங்களே அனுப்பிச்சிட்டாரு, புயலே அனுப்பிச்சிட்டாரு. புரியல இல்லை? எங்க கேஸ் அதுதான். எங்களை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, உங்களை மாதிரி ஆள் என் கையிலையும் கொடுத்துட்டாரு. புரியவே இல்லைல்ல? மார்க் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 8:6. மார்க் 8. அவர்களை போகும்படி துரிதப்படுத்தினார். 6. அவர்கள் போகும்படி துரிதப்படுத்தினார். படிங்க. இல்லை 8. 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 45 படிங்களேன். 45 படிங்க. கவனிங்க. அப்போதான் சோறெல்லாம் போட்டார். என்னங்க? சாப்பாடு போட்டு அவங்கவுங்க பேக்கெட் நிறைய எடுத்துன்னு போனாங்க. என்னங்க? நல்லா இருந்தாங்களா? சொல்லுங்க, நல்லா இருந்தேன். சத்தமாக சொல்லுங்க. நல்லா சாப்பிட்டு இருந்தேன். திடீர்னு அவர் என்ன? ஒரு புயல். இதான் வாழ்க்கை. என்ன சொல்ல தெரியுமா? அவர்களை போகும்படி. நல்லா கவனினா, நீங்கள் நம்மள என்ன சொல்லிவிட்டு தெரியுமா? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே, இப்போ தான் சாப்பிட்டேன், டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை காலையில் போகிறேன். எப்படி பார்க்குறேன்? சாப்பிட்டேன், டயர்டாகுது பாஸ்டர், ரெஸ்ட் எடுத்துட்டு சொன்னேன். அடுத்தபடி அவர்கள் உடனே போனார்களா? என்னங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? என்ன பாருங்க, எல்லாரும் சொல்ல போற சத்தியத்தை. அவளை அனுப்பினார், ஆனால் அங்க என்ன நடக்கும் என்று அறிந்திருந்தார். அவர் எங்க போனாரு? ஜெபம் பண்றதுக்கு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல கருத்து தான். ஆண்டவரால் ஒரு பிரச்சனை வருமானால் அவரை பார்த்து கொள்ளுவார். வசனம் படிச்சு பாருங்க. 38 48 சொல்லுங்க. சொல்லுங்க, எதிராக சொல்லுங்க. காற்று எதிராக இருந்தது, கடுமையான வாழ்க்கை, வருத்தம், 4ஆம் ஜாமம். இன்னொரு முறை சொல்லுங்க. சொல்லுங்க, காற்று. அப்புறம் ஹலோ, ஈஸியான வேலை தான், ஆனால் அன்னைக்கு இது ரொம்ப கஷ்டம். லேபர். சொல்லுங்க, உழைப்பு. 4ஆம் ஜாபம். என்ன பார்த்தீங்களா? என்ன எல்லாரும் கவனிக்கலாரோ? அவங்க ஜெபம் பண்ணாங்களா? ஜெபம் பண்ணாங்களான்னு கேட்டேன். இயேசுவன் கூப்பிட்டாங்களா? ஜெபமே பண்ணல, இயேசுவன் கூப்பிடல, ஆனால் அவர் நடந்து வந்தார். சொல்லுங்க, அவரால் ஒரு பிரச்சனை வருமானால் இப்படி சொல்லுங்க, அவர் சித்தத்தில் மையத்தில் வாழும்போது என்ன வந்தாலும் எந்த நேரத்தில் அவர் வருவார். 4ஆம் ஜாமம் தான், கடுங்காற்று தான், இருட்டு தான்,
ஒண்ணுமே இல்லை, நான் கூப்பிடவே இல்லை, அவரே வந்தார். கரங்களை தட்டி, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும். சொல்லுங்க, கூப்பிட்டாங்களா? இன்னொரு சன்மை சொல்றேன், ஐயா ஒத்துப்பாரா தெரியல, பின்னால் இருக்கிற 3 பேரும் பைபிள் ஸ்கூல் படித்தவர். கானாவூர் கல்யாணத்தினுடைய ரசத்திற்கு குறைவு காரணம் இயேசுநாதர். ஏன் தெரியுமா? அவன் சரியாத்தான் நோட்டீஸ் வச்சான், சரியாத்தான் கூப்பிட்டான். இவரை பார்க்க வந்த ஜனங்கள் அதிகம், எனவே ரசம் குறைஞ்சு போச்சு. எத்தனை இது புரியுது? யார் யாரோ பார்க்க வராங்க. கடந்த வாரம் பாஸ்டர் பெர்க்மான்ஸ் என்கிட்ட வந்தார். 10:30 மணி ஆயிடுச்சு. அவர் ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. ஆனால் வெளியே ஒரு 100 பேர் காத்துட்ருக்குறான். எப்போ அவர் சாப்பிட்றாருமா? இல்லைங்க, அவரை பார்த்துட்டு போகிறோம். ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு இவ்வளோ கூட்டம்னா மணி 11. அப்போ ஆண்டரை பார்க்கறது வந்துட்டு போனால் வந்துருக்க மாட்டானா? அப்போ சாப்பாடு யாரால் குறைஞ்சி போச்சு? சொல்லுங்க. அவரால் ஒரு பிரச்சனை வருமானால் எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் எல்லாரும் சொல்றேன், அவரால் ஒரு பிரச்சனை, ஊழியத்துக்கு வந்தேன் எனக்கு பிரச்சனைனா எல்லாம் பார்த்துப்பார். தேவையில்லாம கடன் வாங்கி மாட்டிக்கினா அவர் பார்க்க மாட்டாரு, அவருக்காக வாழ்ந்தா பார்த்துப்பார். சொல்லுங்க. அந்த நேரத்தில் ஒருவர், எந்த நேரத்தில் ஒருவர்? குறைபட்ட நேரத்தில் ஒருவர், இருளின் நேரத்தில் ஒருவர், வியாதிப்பட்ட நேரத்தில் ஒருவர். சொல்லுங்க. அந்த நேரத்தில் ஒருவர். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்புறீங்களா? எந்த நேரத்தில்? அந்த நேரத்தில் தெரியும், இருளான நேரம். என்னங்க பாருங்க, இப்போ நான் போய் உட்கார்ந்து அந்த வியாதி ஒட்டிக்க ஒட்டிக்காதா? என்னங்க பாக்குறீங்க? என்னங்க நீங்க வருவீங்களா? என் சர்ச்சுக்கு ஒரு பையன் வருவான், சும்மாவே இப்படி இப்படி சொல்லுவான், யாரை தொட்டாலும் சும்மா சொல்லுவான். பாவம், 40 வயசுல செத்து போயிட்டான். சும்மாவே தட்டிப்பான். நான் நிறைய பேர் பார்க்குறேன், அவங்களுக்கு பிடிச்சமான ஆள் பார்த்து உட்காடுறீங்க. அவள் அவள் பக்கத்தில், இவாள் இவாள் பக்கத்தில், அவள் அவள் பக்கத்தில், கடைசியா சொல்லுங்க, என் பக்கத்தில் அவர். தமிழ் அந்த வார்த்தை இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தமிழ் அந்த வசனம் படிங்க. தமிழ் அந்த வார்த்தை இருக்கிறார் என்றும். ஹலோ, உணர்ச்சி நமக்கு, உணர்ச்சி நம்மளை பேசாதா? உணர்ச்சி பேசலனா கூட கூட சொல்ல மாட்டாரா? எல்லாம் சொல்லுங்க. இப்படிப்பட்ட நேரங்களில் மாற்று வழிகளை கையாள மாட்டேன், தெரியும் ஆனா உதவாது. தெரியும். இந்த எரோபையான்னு ஒருத்தர் இருந்தான் பைபிள்ல. எரோபையா யாருங்க? சாலமோனின் குமாரன். அவன் அவங்க அப்பா காலத்தில் இருந்த ஜனங்களிடத்துல விசாரிப்பான், என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு. அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க, நியாயம், நீதி, வாழ்வு, மேன்மை. நல்லா கவனிக்கிறீங்களா? 2 நாளாவது புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரமா? 2 நாளாகமும் 10:6. வாசிக்க வேண்டாம், கவனிங்க எல்லாரும். போடுறீங்களா? அவர் படிப்பார். 2 நாள் 10:6. எஸ், சத்தமா சொல்லுங்க. அவன் சமூகத்தில் நின்ற, போதும், அவங்க சமூகத்தில் இருக்கிற அவங்களோட கேட்பார், என்ன செய்யணும். அவங்க சொல்லுவாங்க, நீதி, நியாயம், காருண்யம் எல்லாம் சொல்லி தருவாங்க. அதில் போட்டு அடுத்த வசனம் அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே தயவு, பட்சபாதம், தமிழ் சில வார்த்தை இல்லை, வாழ்வு, சுகம், பாதுகாப்பு சொல்லி கொடுத்தாங்க. என்ன கேட்குறீங்களா? ரைட். ஹலோ, திடீர்னு ஆள் இடம் மாறிட்டார். கோச்சிக்க கூடாது. இப்போ எங்கிட்ட வர நான் ரொம்ப மேதாவின்னு, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் வேற மாதிரி. யார்கிட்ட போனா தெரியுமா? வாலிபரிடத்தில். 13 வாலிபரிடத்தில். என்னங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகுது பாஸ்டர். நீங்கள் பார்த்தா ஜபம் பண்ணுறீங்க, உபவாசம், ஊழியம், அது காலேஜ் ஜபம்னு சாயங்காலம் ஜபம்னு ஊழியம் பண்ணடா, கத்தர் கொடுப்பாருன்றீங்க. 6 மாதம் ஆச்சு, கத்தர் ஒன்றுமே கொடுக்கல. கவனிங்க. இப்போ போதகர் வார்த்தை டம்மி ஆக்கிட்டான். நான் ஒரு அறவேக்காடு. இந்த அறவேக்காடு எங்கே வருது? இப்போ
அறவேக்காடு கூட வருது. இந்த அறவேக்காடு சொல்லி என்ன ஆச்சு தெரியுமா? வாழ்க்கை முழுவதும் அதில் போடுறது தேள்கள், பாரம், சவுக்கு, அடி இருக்குதுங்களா? படிங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. சவுக்குன்னு சொல்லுங்க, பாரம், தேளு, தண்டனை. எத்தனை பேர் புரியுது? ஹலோ, எத்தனை பேர் புரியுது? என்னைக்கு என்ன பாருங்க எல்லாரும், கர்த்தருடைய வார்த்தை ஏழ்மை உண்டு, வறுமை உண்டு, இல்லாமை உண்டு, ஏளனம் உண்டு, பரியாசம் உண்டு, எல்லாவற்றுக்கும் அவருடைய கிருபை உண்டு. ஒரு வசனம் போட்டாங்க அவங்க, அவர் அந்த நேரத்தில், சொல்லுங்க, அந்த நேரத்தில் ஒருவர் சத்தமா வர முடியுமா? 4 ஜாபம் இல்ல, இருட்டு, அப்புறம் எதிர்காற்று. போனீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் மேனுக்கே முடியல, வெரி எக்ஸ்பர்ட் இதுல, ஆமா அவனுக்கே முடியல. அவனால முடியாத ஒண்ணு ஆர்டர் செய்யறார். சொல்லுங்க, அறிவு, அனுபவம், இடம், காலம், சூழ்நிலை எல்லாவற்றையும் கடந்து வருகிறவர் கர்த்தர். நான் இன்னும் திரும்ப சொல்றேன், மீட்பர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குகிறவர்.